ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் யோசுவா 1 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெய ஜீவியம் யோசுவாவுக்கு தேவன் காண்பித்து கொடுத்த இந்த பரிசுத்த வார்த்தையில அடங்கியிருக்கிறது. இந்த யோசுவா 1 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இதில் எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கவும். Day and night keep meditating on that. இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். This is the biblical meditation. இதுதான் வேதாகமத்தினுடைய உண்மையான ஒரு தியான முறையாய் இருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவ பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை, வார்த்தையை நம்பியிருக்கிறவர்களை, கிறிஸ்துவை சார்ந்து கொண்டிருக்கிறவர்களை ஜெயத்துக்குள்ளே நடத்துகிற ஒரு முறையாயிருக்கிறது. இந்த தியானித்து கொண்டிருப்பாயாக என்று சொல்லுகிற அந்த பதம் மூல பாஷையில என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலாக, அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது அசை போடுதலை சொல்லுகிறதா இருக்கிறது. கீப் ரிப்பீட்டிங், மர்மரிங் என்று அது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாய் பேசிக்கொண்டே இருப்பது, சொல்லிக்கொண்டே இருப்பது. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம தேவனுடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து பேசுகிற பொழுது, தேவன் அதைத்தான் சொன்னார், யோசுவாவுக்கு அதைத்தான் சொன்னார். நீ ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தை உன்னுடைய வாயிலிருந்து விலகக்கூடாது. கீப் ஸ்பீக்கிங். படிக்கிறதில்ல, சும்மா பார்க்கறதில்ல. அவனுக்கு சொன்னாரு, மர்டரிங், ரிப்பீட்டிங், ரிகர்சிங் த வேர்ட். அப்ப தேவன் சொல்றார், தொடர்ச்சியாக அப்படி பேசுகிற பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன அறிக்கை பண்ணுகிறோமோ அந்த வார்த்தை முழுமையாய் செயல்பாட்டுக்குள்ளே வந்து விடுகிறது. It is the ability to observe, to do according to all that is written. அல்லேலூயா. எழுதியிருக்கிற வார்த்தை நிஜமாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. இயேசு சொன்னார், தேவன் சொன்னார், ஆமென். வெளிச்சம் உண்டாகிறது என்று சொன்ன பொழுது இருளை அது ஓட வைத்தது. ஆமென். அந்த வார்த்தை நிஜமாய் மாறிட்டு இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நாம் அதைத்தான் செய்ய வேண்டும். சங்கீதக்காரன் எழுதுகிற பொழுது கூட சங்கீதம் 1 சங்கீதத்தில் அவன் அதைத்தான் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். அல்லேலூயா. இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன். அப்படி என்று சொன்னால் என்ன? கீப் ஸ்பீக்கிங் த வேர்ட் கண்டினியூஸ்லி. அது என்ன சொல்லுதுன்னா, ஆகா என்று சொல்லுகிற அந்த பதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அசை போடுதல். அல்லேலூயா. யார் அசை போடுறா? மாடு, ஆடுகள், அந்த மாதிரி பிராணிகள் தான் அசை போடுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு நமக்கும் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மறுபடியுமாய் அந்த பசு என்ன செய்யுமா? அந்த பசு அது உண்டு அந்த ஆகாரத்தை புல்லை மறுபடியுமா எடுத்து ஒவ்வொரு புல்லா மென்று உள்ளே விழுங்குகிறதா இருக்கிறது. இன்றைக்கு நாமும் கூட தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி பேசணும் தெரியுமா? ஒரே ஒரு பிரச்சனைக்கு ஏற்ற வார்த்தையை தேர்ந்தெடுங்க, வசனத்தை தேர்ந்தெடுங்க. அந்த வார்த்தையை தொடர்ச்சியாய் பேச வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து அந்த வார்த்தைகளையே நீங்கள் பேச வேண்டும். விட்டுடக்கூடாது. ஒரு 3 நாள் சொல்றது விட்டுடக்கூடாது. தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். உறுதியாக இருக்க வேண்டும் அதில். ஆமென். அடுத்தது காலையில் மாலையில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். காலையில் 10 முறை சொல்லுங்க, 20 முறை, எவ்வளோ முறை சொல்லுவீர்களோ அவ்வளோ சீக்கிரம் ஜெயத்தை காண்பீர்கள். ஆமென். The word gets power, the word become alive. Hallelujah. இந்த வார்த்தை நிஜமாகிறது, ஜீவன் வருகிறது. அதற்கு
உங்கள் ஆவிக்கு அந்த வார்த்தைக்குள்ளே போக 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 தட் கெட்ஸ் ரிவைவ்ட். அல்லேலூயா. இட் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் இன் ரியாலிட்டி. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரே ஒரு பிரச்சனை தேர்ந்தெடுங்க. அந்த பிரச்சனைக்கான பதிலை வேத வசனத்திலிருந்து எடுங்க. ஆமென். பலவீனம் வியாதி இருக்குதுன்னா 1 பேதுருவிலே வாசிக்கிறோம் 1:24. ஆமென். உடைய தழும்புகளால் சுகமான இல்லை ஏசாயா 53 எடுங்க. உடைய தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்க. தொடர்ச்சியாய் சொல்லுங்க. நீங்கள் தேவனுடைய சுகத்தை உங்களுடைய சரீரத்தில் காண்பீர்கள். அல்லேலூயா. அசை போடுங்க. வார்த்தையை நீங்கள் பேச ஆரம்பித்தீங்க என்று சொன்னால் அந்த வார்த்தை வெறுமனே பரலோகத்துக்கு போகாது. அது அனுப்பின காரியமாய் அல்லது எழுதப்பட்டதின் காரியமாய் அது நிறைவேற்றி அது பரலோகத்துக்கு கடந்து போகும். அல்லேலூயா. தேவன் உன்னை ஜெயங்கொண்டவனாய் ஜெயங்கொண்டவளாய் வாழ உன்னை அழைத்திருக்கிறார். வார்த்தையை பேசிக்கொண்டே இருங்க. ஜெயத்தை நீங்கள் காண்கிற வரை பேசுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை நாம் செபிக்கலாம். மகா பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை போலவே இந்த உலகத்தில் வாழ நீர் எப்படி வார்த்தைகளை பேசி சகலவற்றையும் கீழ்ப்படுத்தினீரோ, இன்றைக்கு நாங்களும் அதே அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்டவரே ஆளுகிறவர்களாக உடைய நாமத்தின் மகிமை விளங்க செய்கிறவர்களாக let us have the dominion in Jesus name. அப்பா, அந்த மகிமையை நாங்கள் ஆண்டவரே கண்ணார காண உதவி செய்யும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.